மந்திரமாவது சமயத்தீருள்ளது செந்து வருவாய் உமை பங்கன் செந்து வருவர் கடி கணபதியேவர் கடி கணபதியேவர் அருளினன் மிக கோடை கடி கணபதியேவர் அருளினன் மிக கோடை வடிவேனர் பாயில் வரி வலம் உரையேறை வடிவேனர் பாயில் வரி வலம் உரையேறை விடியதன் ஊர் என்ற சேர்ந்து சொல்லுங்க. இது பாடம் தானே இருக்கு. ஓகே. விடியதன் ஊர் உமை கொளமிக்கு காரியது விடியதன் ஊர் உமை கொளமிக்கு காரியது விடியதன் ஊர் உமை கொளமிக்கு காரியது சொல்லுங்க பாப்பா. நீங்க சொன்னாதான் எனக்கு ஜாதா இருக்கு. கொளமிக்கு காரியது கொளமிகு காரியது பாடி கொடுத்தானதடி வாழே வாழும் அவர் வடி கொடுத்தானதடி வாழே வாழும் அவர் சொல்லுங்க. வடி கொடு வடி கொடு அடி வாழே வாழும் அவர் என்ன இருக்கா சொல்லுங்க. வடி கொடு அடி வாழே வாழும் அவர் காடி கணபதியேவர் அருளினன் மிக கோடை கடி கணபதியேவர் அருளினன் மிக கோடை கடி கணபதியேவர் அருளினன் மிக கோடை வாடிவேனல் பாயில் வழி வரம் உரையேறை வாடிவேனல் பாயில் வழி வரம் உரையேறை வாடிவேனல் பாயில் வழி வரம் உரையேறை நீங்க சொல்லுங்க. வாடிவினர் வழி பாட வருதோ நான் சொன்னா ஒரு நூறை பாடுறீங்களா? எனக்கு பாடம் தானே, வாய்ப்பாடம் தானே இருக்கா? நான் சொன்னா ஒரு முறை பாடுங்க, நான் கேட்கணும். அதே வில்லங்க விருந்தா நான் எடுத்து விடலாம். வெளியதன் நூறு உமை உடம்பிக்கு கரி
கொடு வாழ்வே பாடும் வடி கொடு வாழ்வே பாடும் வடி கொடு காணடி வாழ்வே பாடும் வடி கொடு காணடி கடி கணபதி ஆருளினம் மிகு கொடை கடி கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வாடிவினல் பாயில் மறைவனம் உரை வாடிவினல் பாயில் மறைவனம் உரை வாடிவினல் பாயில் ஓரளவுக்கு போன ஒரு வாரத்திலையும் பார்க்க இந்த வாரம் வடிவாக வருது பாட்டு. அவருக்கு கொஞ்சம் நல்லா வருது. கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் இந்த மந்திரம் ஆகுதுன்னு படிக்கிறாங்க. நவரை வச்சு தெரிந்தால் நம்ம அவங்களுக்கு தெரியுமே இல்லை. மேல் சத்தியமம் பிடிக்காமல் சங்கராவரணம் மாதிரி தான் வரும். சங்கராவரணம் தான் மேல் சத்தியமம் பிடிக்கிறது தானே. மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு மந்திரமாவது வானவர் மேலது நேரு மந்திரமாவது நேரு வானவர் மேலது மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு மந்திரம்மா சொல்லுங்க. அந்த முதல் முறை படிக்க பிள்ளைனா படித்தா ரெண்டாவது ஒரு படிக்க முதல் படிக்க மந்திரம்மாவது நேரு என்று படிக்கிறோம். ரெண்டாவது முறை திரும்ப எடுக்கிற பொழுது மந்திரம்மாவது நேரு அப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்கணும். அது சங்கதி என்று சொல்லுவாங்க. சங்கதி வச்சு பாடுறேன். மந்திரம்மாவது நேரு வானவர் மேலது நேரு மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு என்ன சங்கதி இருக்கு. நான் போக சொல்லித்தான் ஒரு அடியாக போட்டு குழப்பக்கூடாது. சுந்தரமாவது நேரு சுந்தரமாவது சுந்தரமாவது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு சொல்லுங்க.
துதிக்கப்படுவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே வாயுமை பங்கன் சென்று வருவாய் உமை பங்கன் சென்று வருவாய் உமை பங்கன் திரு ஆரவாயான் திருநீரே சென்று வருவாய் உமை பங்கன் திரு ஆரவாயான் திருநீரே சென்று வருவாய் உமை பங்கல் திரு ஆரவாயான் திருநீரே சென்று வருவாய் உமை பங்கல் திரு ஆரவாயான் திருநீரே அந்த முதல் பாடலுக்கு அந்த முதல் ரெண்டடி பாடுற மாதிரி மற்ற ரெண்டடிக்கையும் பாடி விட்டா சுகமாக பிடிக்கலாம். அதுக்காக செந்து வருவாயுமை பங்கல் திரு ஆரவாயான் திருநீரே இது ஒரு முறை பாடினார். அடுத்த முறை பாடுற பொழுது அந்த சங்கதி ஒன்று வச்சு விட்டா அது அழகாக இருக்கும். செந்து வருவாய் உமை பங்கல் திரு ஆரவாயான் திருநீரே செந்து வருவாய் உமை பங்கல் திரு ஆரவாயான் திருநீரே அன்றைக்கு ரெண்டு பாடினாங்க. இன்றைக்கு ஒரு தேவாரம் புதுக்க தொடங்கலாம்னு பார்த்தேன். திருவாசகம் படித்து ஒன்று விளைவிட்டால் அதே போல எல்லாம் படிக்கலாம். மோகன ராஜ்தான் எல்லாம் பாடுறது. திருவாசகம் எந்த திருவாசகம் பாடினாலும் மோகனம் என்றால் அழகு, அந்த அழகாக இருக்கும். அந்த வேணால் அதோட உருக்கமாக இருக்கும். இதில் நான் அதில் அந்த முதல் ஷீட்டில் எழுதுனதை மறந்து போயிட்டேன்னு மாறு நினைந்து விட்டும். எல்லாருக்கும் தெரியும் தானே அது. பால் நினைந்தூட்டும் அதான் எந்த சுதி பாண்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற எல்லாரும் ஒரே யூனிஃபார்மிட்டி இருக்கு, அந்த ஒரே மாதிரி இருக்கும். பால் நினைந்தூட்டும் சொல்லு இந்த அர்த்தத்தில் பால் நினைந்தூட்டும் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து நீ அப்ப முதல் வரிய சேர்த்து ஒரு சாவா சொல்லு இருக்கா பாப்பம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சார பறிந்து நீ. அடுத்த வரி போட்டீங்களே, பின்னுக்கு போட்டீங்க. அடுத்த வரி பாருங்க, முதல் வரியெல்லாம் நிற்கிறோம். அது ஒரு கொஞ்சம் தேர்ச்சி வந்தேன்னா அடுத்த வரி போகிறது சுகமாக இருக்கும். அதுக்காக
பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து அப்ப இதை சேர்த்திருக்கா சொல்லி பார்ப்போம். தாயினும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து நீ பாவியேனுடைய பாவியேனுடைய ஊனினையுருக்கே உள்ளொளி பெருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினையுருக்கி உள்ளொளி பெருக்கி உரப்பினாக ஆனந்தமாய உரப்பினாக ஆனந்தமாய ஊனினையுருக்கி உள்ளொளி பெருக்கி உரப்பின ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்து யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்து எங்களந்து அருளுவது இனியே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்து எங்களந்து அருளுவது இனியே ஒருக்கா இனியே ஒருக்கா சொல்லி போட்டு ரெண்டாம் முறை சொல்ற இனியே விட வடிவா இருக்குவார். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்து அங்கழந்து அருளுவது இனியே இனியே எங்களந்து அருளுவது இனியே அருளுவது இனியே கொண்டு வந்து முடிக்கணும். அது கீழே வந்து முடிச்சுடலாம். பால் நினைந்து
நினைந்தூட்டும் தாயினும் சாரப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உரப்பிரானந்தமாய ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கழுந்து அருளுவது இனியே எங்கழுந்து அருளுவது இனியே எங்கழுந்து அருளுவது இனியே. ஒருக்கா நான் சொல்லாம நீங்கள் அந்த முழுக்கல் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம், கேடுவாங்க. இது உங்களுக்கு பாடமான பாட்டு தானே, பாடல் தானே, சொல்லுங்க பாப்போம். வால் நிறைந்து தாயினும் சாரம் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளடி பெருக்கி உரப்பிரானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கன பிடித்து எங்கழுந்து அருளுவது இனியே எங்கழுந்து அருளுவது இனியே. இது நிறைய சங்கதிகள் வச்சு பாடலாம். அது இந்த ஆரம்பத்தில் அது முடியாத காரியம், கொஞ்சம் கொஞ்சம் போக தங்கட கற்பனையில் வந்து பாடுங்க, அது பாடுகிறோம். இதே இருக்கா இந்த திருக்கா 2-3 தடவை நீங்கள் பாடுங்க கூட. இந்த எல்லாரும் ஒரே மாதிரி பாடினா அழகாக இருக்கும், அதான் எனக்கும் சுகமாக இருக்கு. தூட்டும் தாயினும் ஆரப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கே உள்ளொளி பெருக்கே உரப்பிரானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கழுந்து அருளுவது இனியே எங்கழுந்து அருளுவது இனியே. இப்படி சொல்லுங்க ஆகும், சொல்லுங்க 2-3 தரம் சொன்னா வந்துடும். அது அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே விளைந்த ஆரமுதே பொய்மையே
பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் பொய்மையே பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் உழுத்தலை புலையனில் தனக்கு உழுத்தலை புலையனில் தனக்கு செம்மையே ஆய செம்மையே சிவபதம் அளித்த சிவபதம் அளித்த செல்லாமே சிவபெருமானே சிவபெருமானே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை உன்னை சிக்கன பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே இம்மையே உன்னை உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே திரும்ப சொல்லுங்க அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. என்ன ஒரே மாதிரி சொன்னாதான் அதுல ஒரு அழகு இருக்கும். அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் உளுத்தனை புரையனேன் தனக்கு உளுத்தனை புரையனே தனக்கு பொய்மையே பெருக்கே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் உளுத்தனை புரையனேன் தனக்கு உளுத்தலை புரையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே செம்மையே ஆய செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே
சிக்கென பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே. இது பிடிக்கிறவங்கள சுகமாக இருக்க மாட்டேங்க. இப்படி இது பிடிக்கிறவங்கள சுகம் பிடிச்சி ஆனால் இந்த 2 திருவாசகம் இதே ஒரே மாதிரி தான் பாடுறது. பொதுவாக மோகனராஜ்தான் எல்லா திருவாசகம் பாடுறது. அப்போ இந்த தாளம் போட்டும் சிலது பாடலாம். இப்போ பொதுவாக இந்த முத்தி நறியறியாத மூர்க்கரோடு முயல்வேனே. இப்போ இதெல்லாம் தாளம் போட்டு பாடலாம். கண்ட சாப்பு தாளம்னு சொல்கிறது. முத்தி நறியறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நறியறிவித்து பல வினைகள் பாடும் வண்ணம் பத்தி நறியறிவித்து பல வினைகள் பாடும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கியலையாண்ட சித்த மலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன்னெனக்கருளிய வாறு ஆர்வருவரஞ்சோவே அத்தன்னெனக்கருளியவாறு ஆர்வருவரஞ்சோவே. புத்தினரி அறியாதற்கு முறையான பண்பாந்து எல்லா திருவாசகம் மோகனத்தினால் பாடணும். இஞ்ச வேற விதமா பாடி வச்சுக்கணும். வேண்டாம் பழங்காலி அப்படி பாட முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயர்ந்தேன் இங்கே அதான் பாடினேன். இங்கே கலைவேன் இங்கெல்லாம் யார் வந்தே கலைவேன். இந்த பழங்காலத்தாக்கள் அதுதான் பாடினேன். மட்டக்களப்பு பழங்காலத்தாக்கள் பாடுறது. ஆனால் உண்மையாக திருவாசகம் முழுக்க மோகனத்தினால் பாடணும். ஒரு விதி. திருவாசகம் எந்த திருவாசகமாக இருந்தாலும் மோகனத்தில் பாடம். அப்படி பாடுற சரியில்லை. அது ஆரபி ராகம் பாருங்கோ. இவ பாடுறது ஆரபியில் திருவாசகம் பாடுற கிடையாது. தேவாரமே குறைவு. ஆரபியில் தேவாரமே ரொம்ப குறைவு. கையாளுறது இல்லை ஆரபி ராகம். ஆனால் சில பேர் இந்த ஒரு ஒரு மாற்றத்துக்காக கொஞ்சம் கவர்ச்சிக்காக ஆரபிலே ஒன்று பாடணும். இப்போ இந்த இதெல்லாம் இப்போ என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இது நட்டராகம் இல்லை. நட்டராகம் இது பந்தோராளியில் பாடுறது விதி அது. ஆனால் இந்த ஆரபியில் சில வேதங்களை உள்ள பாடுற வேதம் எப்படின்னா என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சம் இப்படி உள்ள பாரு. முன்னை நீ புரே நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் இப்படி இவ்வளவு இழுத்து பாட முடியாது என்ன. சில சங்கீதம் தெரிஞ்சவே ஓரளவு பாடினேன். அந்த இழுவே இழுக்கிறானே. அதுக்கான இந்த பந்தூராளி ராகத்தான் அதுக்கு அமைஞ்ச ராகம். அது பொதுவாக நட்டராகம் என்று சொல்றது. இந்த பண்ணுக்கு இந்த பண் நட்டராகம் என்று சொன்னால் எந்த பாடல் வந்தாலும் அது பந்தூராளினா பந்தூராளிலாம் பாட வேணும். இப்போ இது இந்த திருக்கதி சிறப்பத்தில் வருது. விருது குன்றமாமேரு விண்ணாளர
இப்படி வருது அந்த திருக்கோயிலப்பதியும் அதெல்லாம் 10 ஆளில் வாழணும். மற்ற நட்ட பாடை என்று ஒரு பண்ணு இருக்குது. அது நட்ட பாஷாண்டு வடமொழின்னு சொல்லுவாங்க. நட்ட பாடைன்னு சொல்கிறது அதெல்லாம் கம்ப்யூட்டர் நாட்டையில பாடுறது. இப்போ சுத்த நாட்டையிலும் பாடினோம். அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், சுரம் வித்தியாசம். சகம பனிசாவரம் இது சஜிம பனிசாண்டு வரும். அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இந்த ஆனால் பாடலாம் நாட்டையிட்டு தான் போகிறோடைய சுத்த நாட்டை கம்பீர நாட்டையிட்டு போடுறேன். நாட்டையில பாடம் தார்படை ஞானன் பது கவிழ்வாய் இது நாட்டை. அப்போ இது சொல்றது நட்டப்பாடை என்று சொல்றது இந்த பண்ணுக்கு. அந்த அந்த நட்டப்பாடை என்று வர பண் முழுக்க அதே ராஜன் பாடம். அதே மாதிரி இந்த நட்டராகம் என்று வர பண் பந்தோராளியிட பாடம். அதே போல ஒரு விதி இந்த மோகனம் முழுக்க இந்த மோகனம் முழுக்க திருவாசகம் முழுக்க மோகனுக்கு தான் பாடம். ஆனால் இங்கே வேறு விதமாக பாடி நான் கவனிச்சேன். இந்த பிள்ளைகள் இந்த பரீட்சைக்கு வர்ற பொழுது நான் கவனித்தேன். அநேகமாக இங்கே அப்படி தான் சொல்லியும் கொடுக்குறார்கள். அவர்கள் அந்த பழைய நாளையில் படித்த சின்ன வயதில் படித்ததை ஞாபகம் வச்சு சொல்லி கொடுக்கணும். நாங்களும் சின்ன வயதில் அப்படி தான் படித்தோம் நாங்கள். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி எதுன்ற போகல உள்ளதை படித்து இதண்டு விட்டால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. தன்னோட பாடுறதுல இந்திய அமைச்சான தன்னோட பாடுறதுல விசேஷம் இருக்குது. அது இருக்குதான்டா. அந்த அந்த பழைய அவங்கள அமைச்ச பண்ணோட பாடைக்குள்ள அது இருக்கேன்னா அவரு இப்போ 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 இது பாருங்க பண்ணு. இப்போ தக்கராகம் என்று எடுத்து கொண்டால் காம்போஜியில் வரும் முழுத்த வாரம் தக்கராக பண் தக்கராக முழுக்க காம்போஜியில் வரும். காந்தாரம் என்று எடுத்தால் நவரோஜியில் வரும். இந்த கொல்லி என்று ஒரு அதுவும் நவரோஜினான் பாடுறது. கொல்லி என்ற ஒரு வகை பண்ணு இருக்குது. இந்த மற்ற பற்றனுக்கு இந்த சலம்பூவோடு தூபம் மறந்த இந்த கூட்டாயின வாரத்தில் என்ன கொல்லி அதெல்லாம் இந்த இது நவரோஜினான் பாடுறது. அந்த அதோட பாடைக்கு சொன்னது இங்கே பண்டிகை கச்சேரின்ற பண்பாடு இங்கே இல்லை. இந்த நாட்டில் வர இல்லை. ஒரு தடவை ஆரம்பிக்க அதை பழக்கம் இல்லை. 4 மணித்தியாலம் இருந்துட்டு பாருனான் யாழ்ப்பாணத்தில். சிவராத்திரி வந்தால் ஒரு கோயிலில் 4 மணித்தியாலம், இன்னொரு கோயிலில் 4 மணித்தியாலம் போய் பாருனான். அப்போ அதுக்கு இந்த அந்த பன்முறைப்படி பாடுற பொழுது அது இலகுவாக இருக்கு. ஏண்டா இன்னதுக்கு இந்த ராமனு தெரியும். அதை நினைச்சபடி பாடுறேன். அதான் இனி இந்த திருத்தாண்டம் நான் இன்றைக்கு 3 திருத்தாண்டம் வழிகொண்டு வந்திருந்தால் எல்லாருமே இருக்கா படித்து வச்சுருக்கோம். பாடாட்டா பரவாயில்ல படித்து இதென்ன வந்து இந்த டைப் பண்ணுற பொழுது இதையும் சேர்த்துருக்கா தெரிஞ்சு இதை சேர்த்துருக்காரு. அது திருத்தாண்டம் அதெல்லாம் ஹரியாம்போதி ராகத்தில் பாடணும். ஹரியாம்போதி ராகத்தில் பாடணும். இந்த திருத்தாண்டம் எல்லாம் விதி இருக்கு. எல்லா திருத்தாண்டம் ஹரியாம்போதி ராகத்தில் பாடணும். பண் நிற குறிஞ்சி என்று ஒன்று இருக்கு. குறிஞ்சி பண்ணுகள் எல்லாம் ஹரியாம்போதி ராகத்தில் தான் பாடணும். அப்படி விதி இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் அந்த ஓரளவுக்கு அதோட ஒட்டிக்கொண்டு போனால் சுகமாக இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி பாடலாம். இல்லாட்டி ஆளுக்காள் வித்தியாசமான ராகம் போடுற பொழுது அதன் கவர்ச்சி குறைஞ்சி போயிடும். அதான் அதுக்காக தான் ஒரே சீராக பாட்டுக்கின்ற அவங்கள அந்த வழியை வகுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இது 22 பண்ணாயிருந்தால் இப்போ சொன்ன 200 சொச்சமாக விட்டுது. இது இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி புது புது பண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆளை குறிஞ்சி என்றது பண். நீங்கள் கேள்விப்பட்டுவிட அந்த பாடு இந்த இதெல்லாம் பின்னுக்கு வந்த பண்ணுகள் பிற்காலத்தில் போட்ட இவர் கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் அண்ணாமலை செட்டியார் இருக்கிற காலத்தில் அவர் ஒரு ஆராய்ச்சி குழு அமைச்சு அவை மூலம் இதை செய்து ஒரு பெரிய புத்தகம் அடிச்சு விட்டாங்களா. அப்போவே அது இந்தியன் காசு 75 ரூபான்னு இந்துள்ள புத்தகம். அது எல்லா விவரமும் இருக்கு. இப்போ அந்த புத்தகங்கள் எடுக்கல. அந்த காது இருந்தாது. இப்போ 2 தேவாரன்
2 தேவாரம் 2 திருவாசகம் படிக்கிறாங்க. இந்த திருவாசகத்தை இருக்கா திருப்பி சொல்லுங்க. ஏண்டா அது கொஞ்சம் வடிவாக பழைய விட்டால் அது எத்தனை திருவாசகம் பாடினாலும் அப்படியே பாடும். எத்தனை திருவாசகத்தை பாடினாலும் அப்படியே பாடிக்கொண்டு போகலாம். பொதுவாக நீங்கள் இந்த இதே மனத்தில் வச்சு கொடுங்க. மோகனத்தில் திருவாசகம் பாடினாத்தான் அதில் உருக்கம். திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார் என்ற ஒரு பழம். அது அந்த உருக்கம் மாறது இந்த மோகனத்திலே இருக்காரு அநேகமாக. இந்த அதனால தான் இந்த திருப்பள்ளி அடிச்சு திருவம்பாவை திருப்பற்றுண்டம் இதெல்லாம் பாடுற அநேகமாக மோகனத்தை பாட சொல்லித்தான் எழுதி. பூவாளத்துலேயும் சில பேர் பாடுது. இந்த வெள்ளை காலையில் வைகரையில் பாடுறது பூவாளம். பூவாளம் பெருகிரி மலை மாறுத வந்து சில ராங்கிட்டு இருக்கு. அது காலையில் பாடுறேன். இடைவேளையில் ஒரு 9-10 மணிக்கு அது பாடுறது தன்யாசி சுத்த தன்யாசி இப்படி சில ராங்கட்டுக்கு இருக்குது. மத்தியானத்துக்கும் ஸ்ரீராம் மத்தியமாவதி சாரங்கா எல்லாம் மத்தியானத்துக்கு பாடலாம். பின்னேற்று கல்யாணி பந்துவராளி இப்போ இப்படி சில ராங்கட்டுக்கு பின்னேற்று பாடு உப்பான ராங்கள். அப்போ அந்த நேரத்து தகுந்தபடி எந்த பாடலாக இருந்தாலும் இப்போ போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே இந்த பூவளத்தில் பாடிக்கிறோம். பூவளத்தில் பாடினா காலையில் பாட கொஞ்சம் ரம்யமாக இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் திருப்படி அடித்து திருவம்பாவை திருப்பச்சுண்டம் இப்படி எல்லாம் காலையில் பிடிக்க காலையில் பாடைக்கு பூவாளம் ஒரு இதமான ராகம்தான். இந்திரியார்களை எழுப்பினோரு அந்த ஒரு புத்துணர்வு வரும் அது பாடணுன்னு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் பிடிச்சிட்டு போனோம். ஒரு அடியாக திருவம்பாவை பாடைக்குள்ள ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ராகத்தானே பாடுவோம். அது பாருங்கோ அழகுக்கு பாடுறதே ஒழிய விதி மோகனத்துலாம் பாடம் முழுக்க மோகனத்தை பாடுறான் விதி. ஆனால் அழகுக்கு பாடுறேன்னா ஒரு போர் அடிக்கும் பாருங்க. ஒரு 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 if you continue 2-3 the songs are in the same rag, you will get bored. So it's some sort of variety. That's the thing. So if you give a variety, it will have some attraction. அப்போ அந்த தூக்கம் போனாவது கேட்டுருப்பாங்க. அப்போ அதை இப்போ காலையில் பாடுறாங்க அதை சேர்க்கிறாங்க. இந்த அசாவேரி பெலகிரி சாவேரி இதெல்லாம் காலமே சேர்க்காம. ஆனால் இந்த வைகரைக்கு பாடுறது பூவாளம் பெருகிரி மலையமாறுதல் இந்த மூன்றும் கட்டாயம் பாடுறோம். அதுக்கு மேலே மற்றதுகள் பாடலாம், சேர்த்து பாடலாம். அப்படி இந்த ராகங்கள் அந்தந்த நேரத்து பாடல்களே அதுலேயே ஒரு புரிம்பான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க. ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கு. இப்போ பொதுவாக இந்த திருவம்பாவில் பாருங்க. ஆதியும் அந்தமில்லா அரும் பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் என்ற பாடலுக்கு அரு அழகு இருக்கு. ஆனால் காலமேல திரும்ப இந்த பூவளத்தில் பாட ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தளங்கண்மாதே வளருதியோ என்று பாடு. அதே ஒரு கவர்ச்சி இருக்கு. அந்த நேரத்துக்கு அது ஒரு கவர்ச்சியாக இருக்கு. கொஞ்சம் நேரம் சொல்ல பாடினா அந்த பூவளம் அவ்வளோ ரசனையாக இருக்காது. அதுக்காண்டி தான் அந்த பைகரைக்கு அந்த ராகங்கள் அந்த 2-3 ராகம் கட்டாயம் பாடுறாங்க. புறங்கால 10 மணிக்கு மேலே சாவேரி அதுகள் பாட நட்டாரு. தன்யாசி சாவேரி சுத்த தன்யாசி இதுகள் பாடலாம். அப்போ சகலகலாவல்லி மாலையெல்லாம் இரவில் பாட அப்படி போடணும். சகடகலாவல்லி மாலைன்னா இந்த சகட கதையும் அதில் அமைந்ததுன்றானே ஒரு அளவுக்கு நாங்கள் அர்த்தம் கொள்ளணும். சகட கதையும் அதில் அமைந்திருக்கு. பொதுவாக அம்மனுக்குரிய ராகங்கள் சிலது இருக்கு.
இந்த அம்மனுக்குன்ற பேரில் இருக்கு. அம்மன் பேரில் அம்மனுக்கு உரிய ராகங்கள் என்று சிலது இருக்கு. பைரவி, ஆனந்த பைரவி, வசந்த பைரவி, அதை விட கல்யாணி, கௌரி மனோகரி, பந்துவராணி, காமவர்த்தனி 2 பந்துவராணியும் காமவர்த்தனியும் 2 ஒரே ராகம். இந்த இது ரஞ்சனி பாடலாம். ரஞ்சனி நல்லா இருக்கு. ரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி, மேகரஞ்சனி, வசந்தா, இந்நேரத்துக்குரிய ராகங்கள். இல்லை பொம்பளை பேரா இருக்கு. பாருங்க, அம்மன் பேரு தானே பிள்ளைகளுக்கு வச்சவங்க. அந்த நாளே அம்மன் பேரு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சவங்க. சிவன் பேரை, முருகன் பேரை, கணபதியின் பேரை ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சாங்க. இப்ப எல்லாம் மாறிப்போச்சு. இப்ப எல்லாம் ஒரு கருத்தில்லாத பேர் தான். பொன்னம்மா, தங்கம்மா, கனம்மா, அம்மா தானே எல்லாம். ஓ இல்லை, அது வந்தாலும் பரவாயில்லை. அதெல்லாம் அம்மன் பேர் தான். அதெல்லாம் குறிக்கும். இப்ப 2 எழுத்து 3 எழுத்து. ஓ இப்ப எல்லாம் 2க்கும் சில வித்தியாசமே தெரியாது. வசந்த் ஆம்பளை வருது, வசந்த் ஆண்டா பொம்பளையா. கௌரி கௌரி தாசன், கௌரிகாந்த் அப்படி இருக்கு. அப்படி என்ன செய்யற எல்லாம் பேர்கள் எல்லாம் மாறி மாறி விளக்கமாக போச்சு. அது எதுவும் போனா இந்த பாருங்க. இப்போ அந்த நாளே ஷேக்ஸ்பியர் பெரிய தூக்கி தலையில் கொண்டு தெரிஞ்சுனா பெரிய நாடகங்கள் எல்லாம் எழுதி புகழ்பெற்றும் கவிஞர் ஷேக்ஸ்பியர். அவரே சொல்லியிருக்கிற அவர் எங்கே கொப்பி பண்ணார்ன்றது பிறகு பார்த்துட்டு போக எங்களை இந்தியா கலாச்சாரத்தில் தான் அது வரும். இப்போ பாருங்க, some are born great, some achieve greatness, some have greatness thrust upon them என்று இருக்கு. 3 இருக்குல்ல. இப்போ பாருங்க, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், he is born great. அந்த 4 எங்களை 3 பெரிய சமயகுரைவர் 3 பெரிய ஆக்கள்லேயும் இருக்குது. சிவஞான சைல்ட் ப்ரொடிஜி என்று he started singing at the age of 3. 3 வயதிலே பாடத்துவங்கினார் திருஞான சம்பந்தமூர்த்தியார். சைல்ட் ப்ரொடிஜி என்று சொல்கிறது. அப்போ he was born great, some achieved greatness. திருநாக்கரசி மூர்த்தி நாயனார் he achieved greatness. அவர் through perseverance he achieved that stardom. அப்போ அது he achieved greatness and some have greatness thrust upon him. சுந்தரமூர்த்தி சுவாமி பாரு, இறைவனுக்கு தோழனாக இருந்தவர். எம்பிரான் தோழர் என்று சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் கூட இறைவனோட 2 கலந்த மாதிரி ஆள். இறைவனோட மச்சான் முறைவை கொண்டாடுறார். அந்த அவருக்கு பொம்பளைக்கு இவர் தூது போயிருக்கிறார் இறைவன். அப்போ அது அவருக்கு வந்து கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்ட் அப்பான் ஹிம் பிகாஸ் ஹி கேம் டு த வேர்ல்டு வித் எ மிஷன். அதே மாதிரி தான் இந்த 3 பேரும். மாணிக்க வாசகர் அவர் இதுக்குள்ளே அடங்க மாட்டார். ஏனென்றால் அவர் இந்த இறைவனாக நேர வந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்தது. அவர் இறைவனாக நேரே அவரை கூப்பிட்டு சிகிச்சை மினிஸ்டர் இந்த மந்திரியாக இருந்து அந்த அந்த உங்களுக்கு கதையிலையும் தானே அந்த குதிரைக்கு வாங்கின பணத்தை கொண்டு கோயிலுக்கு செலவழிச்சு போட்டு அப்புறம் மறியலும் இருந்து. அப்போ அவருக்கு நல்ல பக்கம் இருக்கு, கூடாத பக்கம் இருக்கு. ஆஸ் எ மினிஸ்டர் he did not do well. அப்புறம் ஆஸ் எ செயின்ட் he did well. அப்போ அந்த அவருக்கு 2 சைடு இருக்கிறபடியால் he was not so much recognized into this category. இந்த 3 பெரியட்டார். அது அந்த அதான் அந்த இந்த 3 தான் நாகரிகம் சிந்து நாகரிகத்தில் இருந்து தான் அங்கால ஐரோப்பா எங்கும் பரவி அது விற்பார். எகிப்து சிந்தினது தானே ஆரம்பம் எல்லாம் அங்கேருந்து பரவியது. அப்போ இந்த அந்த இது எங்கிட்ட இருக்குது. நாங்கள் அதை கணிக்கிறேன். எங்கிட்ட இருக்குது, நாங்கள் கணிக்கிறேன்.
அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம். அப்படித்தான் எல்லாம். அப்போ இதெல்லாம் பழைய சாமான். பழைய சாமான் அதுக்கு இந்த நல்ல முகம் கொடுத்து அதை ஏற்பாடு செய்து அதை பெருமையாக கொண்டாடுறது. அந்த ராஜாக்கள் இருந்திருந்தாங்கள்டா இதெல்லாம் இப்போ நல்ல ஸ்டாண்டர்டில் இருந்துருக்கு. இந்த அதெல்லாம் போய் இப்போ பிறகு இந்த அதான் சொன்னேன், கோயிலில் பாடக்கு ராகமாரியே பாடினா தானே ஆக்கள் அதை ரசனையாக கேட்கல. ஒரே ராகத்தில் பாடிச்சுட்டு போனால் அது அப்படி போர் அடித்து போயிடுச்சு. அதான் பஜனை இப்போ எல்லாம் ஃபேமஸாக வர காரணம் முதல் இந்த இதுதான் இதுதான் இந்த பஜனைன்னு இந்த சாய்பாபா பஜனையில் கவனித்து பாருங்க. அது என்னென்ன ராகம் கல்யாணங்க. இந்த யமுனா கல்யாணி கூட ஹிந்துஸ்தானி இதழ் கூட எல்லாம் கர்நாடக சங்கீதத்தை விடாமல் ஹிந்துஸ்தானி மிக்சர், கேரளா மியூசிக்கு எல்லாம், ஆந்திரா மியூசிக் எல்லாமே சேருது, எல்லாம் சேருது. அப்போ சேர்ந்த உடனே அதில் ஒரு கவர்ச்சி தானே ஒரு மாற்றி மாற்றி சொல்ல ஒரு ஆள் மாறி ஒவ்வொரு ராகத்தில் பாட ஒரு ரகசனை கொடுக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்து அந்த அப்படியான தேவாரங்களையும் இப்போ அப்படி கொண்டுறதுக்கு வழி இருக்காது. சவுத் ஆப்பிரிக்காலாம் செய்கிறாங்களா அப்படி? அப்படி செய்யலாம் பாரு. என்ன சொன்னால் மற்றவர்களும் செய்யணும். இந்த பாரம்பரியம் அந்த மரபு திரிந்து போகும்னு சொல்லி அதை டெய்லி அனுப்புவாங்க. ஒரு ஆள் தச்சனா அப்படி பாடினாலும் அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அதான் இருக்கு. சமுதாயம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம். அப்படியான பாடல்கள், பக்தி பாடல்கள் யாரும் பாடலாமே இருந்தால் a man without knowledge of music or knowledge of Pandita, he can participate in bhajan. இப்போ இது பாடுறதுக்கு knowledge வேணும். அதான் சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க, பாட போனீங்களா? அந்த பிள்ளை பார்த்து பார்த்து அதில் இருக்கட்டும். நேரங்களுக்கு தானே. எத்தனை மணி? How is Ramani? Are you free? இந்த தேவாரம் உங்களுக்கு தெரியும், புத்தகத்தில் இருக்குமா? சொல்லுங்க. பாரோட உண்ணாய் பரந்தவம் எல்லாம் பாட வேணும். ஓகே, பாருங்க. பாட்டின் பொருளுணன் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினார். பொருள் பிழைச்சி சொன்னால் அதில் சித்தி வரா. அது பாரோடு உண்ணாய் பரந்த வம்பரமே பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினையுருக்கி உள்ளொளி பெருக்கி. The first page is missing here. Kindly collect that also before typing it up. Upsing, அவர்கிட்ட வீட்டில் விட்டுட்டேன். யூ கேன் இருக்கட்டும். இப்போ திருவாசகம் இன்றைக்கு 2 திருவாசகம் படிச்சினாங்க. அது இதே மாதிரி வார சனிக்கிழமை வந்து எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் சொல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுது. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்கிற பொழுது சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் தச்சரா பை மை எனி சான்ஸ் ஐ ஹேட் no occasion to attend for a particular Saturday means you must take over. அப்படி செய்யக்கூடியதா இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த அந்த இது அந்த இறைவன் கருணை கொஞ்சம் உங்களில் இருக்கிறதா எனக்கு தெரியுது கண்ணுக்கு. ஆமாம், இல்லை ஜாஸ்தியாக இல்லை, ஏதோ அவருக்கு தேவையான கொடுத்துருக்கு. அம்மன் அப்போ இது நாங்கள் அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? we must make the best use of what is being gifted to us. அதான் நாங்கள் அது எங்களுக்கு தந்ததை நல்லதாக பிரயோஜனப்படுத்தணும். அதுக்காக பாருங்க, இல்லாட்டி நான் இப்போ 73 பேர் சாஞ்சு படுத்திருக்க முடியும். வாட்ஸ் பிக் ஐடியா? ஆண்டவனே எங்களுக்கு இதை தந்தார். ஏன் எங்களுக்கு தந்தார்? இப்படி ஒரு ஆற்றலை தந்தது 4 பேர் அதில் பிரயோஜனப்படணும். He sings in the Punjab. He sings. கவுண்டர் டியூட்டி போயிட்டு என்னங்க சத்தியமூர்த்தி பாடுவார். ஓ, அதான்
கொஞ்சம் கொஞ்சம் அவைக்கு நாலேஜ் இருக்கு பாருங்க. அவை அதை சரியாக பிரயோஜனப்படுத்தினால் இவ்வளவு தங்களுக்கும் உதவி பிறருக்கும் உதவி. அதான் இதை சொல்லுங்க. அப்போ அந்த பாரோடு உண்ணாய் பரந்தவம் பரனே, பாரோடு உண்ணாய் பரந்தம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாயே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெரும் துறையுரை சிவனே, திருப்பெரும் துறையுரை சிவனே, யாரொடு நோகேன் யாரொரு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், ஆக்கெடுத்துரைப்பேன், ஆண்டனி அருளினையானல், ஆண்டனி அருளினையானாய், ஆண்டனி அருளினையானல், ஆண்டனி அருளினையானாய், பார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே, வருக என்று அருள் புரியாயே, வருக என்று அருள் புரியாயே. ரெண்டு விதமாக பாடிவிட்டா வடிவா இருக்கு. முன்னுக்கு இந்த அடியை முதல் எடுக்கிற பொழுது வருக என்று அருள் புரியாயே, வருக என்று அருள் புரியாயே என்று முதல் எடுத்து போட்டு ரெண்டாவது முறை எடுக்கிற பொழுது வருக என்று அருள் புரியாயே அப்படி இருந்தால் வழியா இருக்கும். பாரோடு உண்ணாய் பரந்த பரனே, பாரோடு உண்ணாய் பரந்த பரனே, பற்று நான் மற்றினேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தனதே, சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரதே, திருப்பெரும் துறையுரை சிவனே, திருப்பெரும் துறையுரை சிவனே. கண்டில இப்ப சரியா வருது. அப்போதே இருந்தவன் பார்க்க இப்ப ரொம்ப முன்னேற்றம் இருக்கு. யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், ஆண்டனி அருளிலையாரால், ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், ஆண்டனி அருளிலையாரால், வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே, வருக என்று அருள் புரியாயே.
பொழுது தவப்பொழுது என்று சொல்லுவாங்க. அப்பொழுது கணிக்கிறதும் பார்க்க தவப்பொழுதா கொஞ்ச நேரம் போகிறது ஆண்டவன் பிரார்த்திக்கிறதாகுது. நல்ல பாடல் இருக்கிற இடத்துல ஆண்டவனே பிரசன்னமாக இருப்பார், எங்களுக்கு தெரியாம அவர் ரசிப்பார். அப்படி எங்கென்று வந்தவர் தானே. ஆனபடியா கொஞ்சம் நாங்கள் அந்த மனத்தை பயன்படுத்தி கொண்டால் எல்லாம் பெற்று அதான் அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அது இருந்து இந்த விட்டு கருத்து அறிந்து வாடிக்கத்தான் சொல்றீங்க. அந்த கருத்து அறியவனு இப்போ சில பேர் இந்த பாட்டுல கருத்து விளங்குற கஷ்டமா இருக்கு. அதான் இப்போ இந்த காலத்து ப்ராப்ளமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சபடியே எங்களுக்கு விளக்கமா இருக்குது. பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கல, அது ஒரு கஷ்டமா இருக்க. பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதி தாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தாங்கோ. whole essence is lost when you go for a translation. இல்லை ஆனால் அப்படின்னா we ignoring the whole generation. and it amounts to adulteration. அதுவும் சரி. சனி நீராடுன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணி டேக் பாத் ஆன் சாட்டர்டே. அது பாருங்க அந்த யூ கனெக்ட் given what you call the appropriate version of in Tamil. சில இங்கிலீஷ் சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லு எடுக்கிற கஷ்டம். அதே போல சில தமிழ் சொல்லுக்கு அது சரியான இங்கிலீஷ் எடுக்கிற வேண்டாம். 2-3 விதமாக அது அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சேம் வேர்ட் இன் தமிழ். உருக்கமாக சொல்கிறோன்னு சொன்னால் அந்த ஒரிஜினாலிட்டிக்கு போனால் தான் உருக்கம் வேறு. ஆனால் உருக்கம்னா தனிப்பட்ட முறையில் பாடுறதா தானே இருக்குது எல்லாம். இப்போ நீங்கள் பாடி உங்களுக்கு உருக்கம் வந்து நீங்கள் அந்த இதில் மேட்ச் பண்ணுறீங்க. இப்போ கேட்டுக்கொண்டிருக்காக்களும் அவைகளுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சால் தான் ரேடியாக வெளியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேர்ந்து சேரலாம். அதான் இந்த பண்டிகை புரிம்பா அதுக்கு வச்சது. அது கொஞ்சம் பெயின் டேக்கிங் தான், நிறைய முயற்சி பண்ணணும் சார். இல்லை கோயிலில் வந்து நீங்கள் அந்த ஒரு ஆள் பஞ்சபுராணம் பாடைக்குள்ளே அந்த நேரம் எல்லாரும் விட்டு எல்லாரும் கதைக்க போடணும். ஏன்டா பஞ்சபுராணம் பாடுற ஒரு ஆள் தானே, மற்ற விளங்குறே இல்லை. அதான பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யலாம்? பக்தி வரும் தெரிஞ்ச தமிழ் விளங்கி இருக்கும். அதுக்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பஜனை 1 hour செய்கிறவே. பெரிய ஒரு சாவக்கேடு. ஐயர் புதுசாடி ஒன்று கேட்கல மூளைக்கு மூளை ரெண்டு எங்களை கதைக்கு நிறைய கதைக்கிறாங்க. நாங்கள் அதுவும் போக இந்த பொதுவாக எங்கட சமுதாயத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் சத்தம் இராதே ஒழிய 2 பேர் சேர்ந்துட்டா ஆண் சரி பெண் சரி போச்சு கதை தான். அது இட் ஸ்டார்ட்ஸ் வித் இன்கொயரி. இந்த குசலம் விசாரிக்கிறது ஆரம்பிச்சு அரசியலுக்கு அங்கே அப்பாலும் போகும். அதான் அரசியலுக்கு அப்பாலும் போயிடும். இன்றைக்கு இதோட நிப்பாட்டலாம். தம்பி இந்த சனிப்பிரதோஷ பூஜை